31 மார்ச் 2026 புனித வாரத்தின் செவ்வாய். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21 33, 36 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூற என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்கள் ஒருவர் அவர் அருகில் வந்து மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியத்தின் மகனாகி யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம் இது செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறின என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசியிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவர் வெளியே போன பின், இயேசு இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடருவாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த புனித வார செவ்வாய்க்கிழமையுடைய பலன்களை நமக்கு நினைவுபடுத்தி இறைவனோடு நாம் இன்னும் அதிக அளவில் உறவாட தொடர்ந்து பயணித்திட இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மேல்மாடி அறையில் நிலவிய ஒரு கனமான சூழ்நிலையை நமக்கு விவரிக்கிறது. அந்த மேல்மாடியில் ஆண்டவர் இயேசுவின் உள்ளமானது கலக்கமடைகிறது. ஏன் அவரோடு உண்டி குடித்தவர்கள் அவருக்கு எதிராக எழப்போகிற ஒரு தருணம். தனக்கு முன்பாக பெரிய துரோகத்தையும் சீடர்களுடைய மறுதளிப்பையும் ஒரு சேர இயேசுவை சூழ்ந்திருக்கின்ற அந்த வேலை. ஒரு மனிதர் தம்முடன் இத்தனை நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக பயணிக்கின்ற மனிதர்கள் தனக்கு எதிராக செல்ல இருப்பதை உணர்கின்ற இறைவனுடைய உள்ளம் கலங்கியதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு துயரத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது. இந்த வேளையிலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்த அந்த ஒரு வார்த்தை, அப்பை துண்டு. ஆண்டவர் சீடருக்கு பகிர்கின்ற அந்த ஒரு அப்பத்துண்டு. இது ஒரு அன்பின் உச்சமாக இருந்தாலும் இது ஒரு துரோகத்தினுடைய தொடக்கம். அந்த அப்பத்துண்டு என்பது முக்கியமான ஒரு அடையாளம். யூத மரபில் பந்தியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒருவருக்கு தலைவர் ஒரு துண்டை அப்பத்தை தோய்த்து கொடுப்பது கௌரவத்தினுடைய அடையாளம், ஒரு நட்பினுடைய பகிர்வு. இன்னும் இயேசு அந்த ஒரு நட்பை யூதாஸ் காரியத்தோடு பகிர்கிறார். தன்னுடைய அன்பை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அப்பத்துண்டை கொடுத்த பொழுது அவர் துரோகியை காட்டிக் கொடுக்கவில்லை, மாறாக ஒரு நண்பனை தன்னுடைய அன்பினால் வெல்ல முயற்சிக்கிறார். தன்னை காட்டிக் கொடுப்பவர் யார் தெரிந்தும் இந்த ஒரு அப்பத்துண்டானது நட்பினுடைய ரீதியாக இறைமகன் இயேசு யூதாஸ் காரியத்துக்கு அளிக்கிறார். கடைசி நிமிடம் வரை ஆனால் இயேசு யூதாசுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். மனம் மாறுவான் என்ற நம்பிக்கையை தருகிறார். ஆனால் நடந்தது வேறு. நமது நிலைமை இதுதான்.
நாமும் பல நேரங்களில் திருப்பலியில் வாழ்வு தருகின்ற அப்பத்தை பெறுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய அப்பத்துண்டை ஒவ்வொரு நற்கனை பலியில் நாம் பெற்று இருக்கிறோம். அந்த அப்பம் நம்ம இயேசோடு இணைக்க வேண்டும். ஆனால் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கிறது? கசப்புணர்வில், துரோகத்தில், யூதாசை போல நாம் பல நிலைகளில் மாறுகிறோம். ஆண்டுடைய அப்பத்துண்டானது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அது ஒரு அன்பின் பகிர்வு, மனமாற்றத்துக்கான ஒரு அழைப்பு. நாம் மனம் மாற வேண்டும். ஆனால் யூதாசை போன்று பல நேரங்களில் இருளுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். யூதாஸ் அந்த அப்பத்தோடு பெற்றுடனே வெளியே செல்கிறான். அப்போது இருண்டு விட்டது, இருளானது வந்து விட்டது என்றுதான் நற்செய்தி வாசிக்க கேட்டோம். இது வெறும் காவ நிலையை குறிப்பிடவில்லை. ஒளியாக இயேசுவை விட்டு விலகி செல்பவன் தன்னுடைய வாழ்க்கையிலுடைய இருளுக்குள் நுழைகிறான் என்பதை தான் இது விளக்குகிறது. இயேசுவை விட்டு விலகுகின்ற ஒவ்வொரு கணமும் நம்முடைய வாழ்க்கையில் இருளானது வரும், சாத்தான் வரும், துயரம் வரும், கவலைகள் வரும். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகாமல் இணைந்திருக்க வேண்டும். மறுபுறத்தில் பேதுருனுடைய ஒரு உறுதிமொழி, ஆண்டவரே உனக்காக உயிரை கொடுப்பேன் என்ற வீர வசனம் பேசுகிறார். இயேசுக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் தன்னுடைய உயிரை இயேசுக்காக அளிப்பார். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் அல்ல. பேதுருடைய அன்பு உண்மையானது. அவர் மறைசாட்சியாக மரித்தார் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது பலவீனமாக இருந்தது. அவருடைய நல்லெண்ணங்கள் சோதனை வருகின்ற பொழுது தடுமாறுகிறது. அவர் பேசிய வீர வசனம் அந்த சோதனை நேரத்தில் மாறுகிறார். தமது சுய பலத்தில் நம்பிக்கை வைக்காமல் நாம் இறைவனுடைய நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் சோதனை வரும்போதும் நம்மால் தடுமாறாமல் நேராக நிமிர்ந்து நிற்க முடியும். யூதாஸ் வெளியே எழுதும் இயேசுனுடைய வார்த்தைகள், மரண மகன் மாட்சி பெற போகிறார், உலகத்தினுடைய மாட்சியை தன்னுடைய வெற்றியில் காண்பிக்கப் போகிறார். அதை அவருடைய தியாகத்தில் பார்த்து, துரோகம் கைவிடப்பட்டாலும் அவரை சூழ்ந்திருந்தாலும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு மாட்சியாக இருந்தது. ஆக இறைமகன் இயேசு நமக்கு அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். நம்மை சுற்றி பல தோல்விகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், எதிரிகள் நமக்காக குகைகளை நோண்டுகின்ற பொழுது மனம் தளராமல் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற நபராக இருக்க வேண்டும். ஆண்டு நமக்கு ஒரு அப்பத்துண்டை நாளை அளிக்கிறார். அந்த அப்பத்துண்டை பெருகிட வேண்டும். நம்முடைய நற்கருணை பலியில் அப்பத்துண்டை பெருகின்ற பொழுது நாம் ஆண்டவராக மாற வேண்டும். ஆண்டவராக மாறுகின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய பலவீனங்களை, சோதனைகளை நம்மால் வெல்ல முடியும் என்று இந்த தவ காலத்தினுடைய ஒரு சில நாட்களுக்கு நமக்கு நம்முடைய அனைத்து பலவீனத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போமா? பேதுருவை போல தடம் புரண்டாலும் மீண்டும் அவருடைய திரும்பி வர வேண்டும். கர்த்தராக ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளின் வழியாக நம் ஒரு புதிய வாரத்தில் நாம் புனித வாழ்க்கையில் செல்ல வேண்டும். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வாழ்க்கையில் இறைவன் அளிக்கப் போகின்ற அந்த அப்பத்துண்டு என்ன? மன்னிப்பா, இரக்கமா, சகோதரத்துவமா? அதை பெற்றுக்கொண்டு இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்வோம். இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய விடியலை எங்கள் அனைவருக்கும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை உமக்கு என்றுமே நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் மன்றாட்டுகளும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நற்செய்தி வழியில் மேல்மடையில் நீ அனுபவித்த அந்த உள்ள கலக்கத்தையும் அளவற்ற அன்பையும் எங்களுக்கு தியானிக்க அளித்தீரே. நற்செய்தியாளர் வழியாக எங்களுக்கு ஒரு உண்மையான மனித உணர்ச்சிகளை அளித்தீரே. இதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அன்று யூதாசைக்கு நீர் அப்பத்துண்டை தோய்த்து கொடுத்த பொழுது அது ஒரு துரோகியை காட்டிக் கொடுக்க அடையாளம் அல்லாமல் ஒரு நண்பனை கடைசி வரை மீட்க துடித்த உமது அன்பை நாங்கள் உணர்ந்தோம். நாங்களும் பலமுறை உமது பீடத்தில் அமர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் தன்னலம், பொறாமை மற்றும் கோபத்தம்மை விட்டு பிரிந்து விலகி சென்றிருக்கிறோம். உமது அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். அதனால்தான் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருளுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருளுக்கு சென்ற ஒவ்வொரு தருணத்திற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. உமது இரக்கத்தை எங்களுக்கு அளித்தரலாம். பேதுருவை போல நாங்களும் பல நேரங்களில் சொந்த பலத்தின் நம்பிக்கை வைத்தாலும் உமக்காக எது செய்யும் என்ற வார்த்தைகளை கூறிவிட்டு வெறும் வார்த்தைகளை மட்டும் வாழ்ந்து சோதனைகள் வருகின்ற பொழுதுமை மறுதளித்தோமே ஆண்டவர். அதற்காக எங்களை மன்னித்தரலாம். எங்களுடைய அகத்தையை அகற்றிவிடும் ஆண்டவரே. உமது அருளின்றி எதுவும் எங்களால் செய்ய முடியாது என்ற ஒரு தாட்சியை எங்களுக்கு அளித்து நாங்கள் விழுந்தாலும் மீண்டும் உம்மிடம் திரும்பி வருகின்ற ஒரு துணிவை, நம்பிக்கையை எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, உமது வெற்றியை மட்டுமே நாங்கள் மாட்சியாக காணுகின்ற ஒரு பாக்கியத்தை என்று அளித்தரலாம். ஆண்டவரே, துரோகம் கைவிடப்பட்டதிலும் சூழ்ந்திருந்த அந்த இக்கட்டான நேரத்திலும் சிலுவையின் வழியாக உம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினரே. எங்களுடைய வாழ்வில் கஷ்டங்களிலும் ஏமாற்றங்களிலும் வேதனைகளிலும் உமது திருவுளத்தை கண்டு கொள்ளவும் அதன் வழியாக ஒரு மாட்சியை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த அன்பினால் ஒளிர செய்து உமது அன்பில் நாங்கள் வளர்ந்திட, அதை பிறரோடு பகிர்ந்திட எங்களுக்கு துணையாக வரும். எங்களை சுற்றியுள்ளவருக்கு தீமை செய்யாமல் அந்த அப்பத்துண்டை போல எங்களை பகிர்ந்தளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இருளின் சக்திகள் எங்களை ஆட்கொள்ளாதபடி ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்திட ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். இன்றைய நாளில் எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய கவலைகளை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய போராட்டங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை சமர்ப்பிக்கிறோம். உமது அருளினால், அன்பினால், வலிமையினால், ஆற்றலினால் எங்கள் அனைவரையும் நிரப்பி திருக்கரத்தோடு நாங்கள் இணைந்திட, உங்களோடு நாங்கள் பயணித்திட எல்லா பலத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.